வணக்கம் நண்பர்களே. எவனாச்சும் பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோவை ஒரு வாரம் கழிச்சு எடிட் பண்ணி போடுவானா? அந்த மாதிரி ஆள் யாரையும் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. ஒருவேளை அப்படி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம பேஜை ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை த வே, வெல்கம் டு நாள் 42. பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோ போறது மட்டும் தான் லேட்டுன்னு நினைக்காதீங்க. பொங்கல் அன்னைக்கு நான் ஊருக்கு போனதே லேட்டு தான். அதனால நாங்க போறதுக்கு முன்னாடியே பொங்கல்லாம் வச்சு முடிச்சிட்டாங்க. அடடா, இப்ப கண்டென்ட் என்ன பண்றதுன்னு கவலையோட உட்காந்துட்டு இருந்த டைம்ல நம்ம மித்ரன் என்ட்ரி கொடுத்தான். நமக்கு இன்னைக்கான கண்டென்ட் பார்த்தீங்கன்னா கரும்பு தோட்டத்தில் போய் கரும்பு உடைச்சி சாப்பிட்றது தான். அங்கே போகிற வழியில் ஒரு மாடு இருந்துச்சு, அதை கொஞ்சிட்டு இருந்தேன். அது பக்கத்தில் இன்னொரு மாடு இருந்துச்சு. ஒன்று கொஞ்சிட்டு இன்னொன்று கொஞ்சாம விட்டா அந்த இன்னொன்று கோச்சிக்குன்னு 2 மாட்டுக்கும் 2 ஹெட் மசாஜை போட்டு விட்டு தோட்டத்துக்குள்ள என்ட்ரி ஆயாச்சு. நாங்கள் தோட்டத்துக்குள்ள போனோம் அப்படின்னாலே கரும்பு தோட்டத்தில் யானை பூந்த கதை தான். போகிற வழியில் என்ன கரும்புலாம் இருக்குதோ எல்லாத்தையும் உடைச்சிட்டு இருப்போம். ஆனால் இந்த வருஷம் இயற்கை அதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. போட்டிருக்கிற கரும்பெல்லாம் கட்டையா குட்டையா என் ஐட்டுக்கு தான் வளர்ந்துருக்கும் போல. அதனால இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய கரும்பா பார்த்து மித்ரன் உடைக்கிறேன்னு உடைச்சிட்டு இருந்தோம். அந்த கேப்ல அண்ணன் பொருள் எடுத்துட்டு களத்தில் இறங்கி கரும்பு உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். 2 பேரும் உடைச்ச கரும்பு ஆளுக்கு ஒன்னா தூக்கிட்டு போயிட்டு தேவையில்லாத பாகத்தை வெட்டி மாட்டுக்கு போட்டு மீதி இருந்த கரும்பை நாங்க சாப்பிடறதுக்கு எடுத்துட்டு போயிட்டோம். அந்த இடத்துல பலமா எலி கத்துற சத்தம். என்னடான்னு பார்த்தா 3 பொடி பசங்க இருந்தானுங்க. அப்படியே அவனுங்களுக்கு பாசமலையை பொழிஞ்சிட்டு கிளம்பியாச்சு. இந்த மாதிரி காட்டு பகுதியில் நடக்கும்போது ரொம்ப கவனமா நடக்கணும். ஏன்னா கால் வைக்கிற இடம் பூரா கண்ணி வெடியை போட்டு வச்சிடறானுங்க. அப்புறம் வரப்ப வீட்டுக்கு மஞ்சள் எடுத்துட்டு வாடான்னு சொன்னாங்க. அதனால மஞ்சள் காட்டுல போய் கொஞ்சம் மஞ்சள் எடுத்தோம். நம்மளால கெத்து காட்டுறங்கிற பேர்ல மஞ்சளை தூக்கி மறுபடியும் காட்டுக்குள்ளேயே போட்டான். அப்படியே மாமரத்துல பூ வச்சிருக்குன்னு சொன்னாங்க. அதெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு காட்டுக்கு போயிட்டோம். பூவெல்லாம் நல்லா தான் வைக்குது. ஆனா 2 காத்து அடிச்சாலே எல்லாம் கொட்டி போயிருது. அப்படியே மரக்கிளையில நம்ம மித்ரன் குரங்கு மாதிரி தொங்கி நம்மளை உற்சாகப்படுத்திக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வீட்டுக்கு போற வழியில இந்த செடியை பார்த்தேன். செடி பேர் என்னன்னு தெரியல. ஆனா நான் சின்ன வயசுல பார்த்ததுனால இந்த செடிக்கு சின்ன வயசு செடின்னு பேர் வச்சிருக்கேன். அது என்னன்னு தெரியல. இந்த செடியை பிச்சு காதுல வச்சுட்டே நடந்தாதான் உண்மையான டார்சன் ஃபீலிங்கே வருது. அப்புறம் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு கரும்பு ஜூஸ் மிஷினுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு நாங்க 2 பேரும் கரும்பு சாப்பிட்டு இன்னைக்கான நாளை முடிச்சுக்கிறோம். நாளைக்கு வீடியோல பார்ப்போம். பாய்.